Hello students, welcome to CS class. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா tokens is a important 5 mark question, book back question இது. So tokens ஓட definition பாருங்க, Python breaks each logical line into a sequence of element lexical component. So each logical line நம்ம டைப் பண்ற ஒவ்வொரு லைனுமே logical line அப்படி சொல்றோம். For example நான் லைன் எடுத்துக்கிறேன், இப்போ வந்து a is equal to 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லாஜிக்கல் லைன் அப்படி சொல்லலாம். ஸோ பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் லெக்சிக்கல் காம்பனண்ட் அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்குது, ஸ்மால் யூனிட்டாக வந்து பிரிக்குது. அப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த 5 டைப்ஸில் ஏதாவது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏங்கிறது என்ன இருக்குன்னா ஏ அப்படிங்கிறது இட்ஸ் வேரியபிள், ஸோ இட்ஸ் ஐடென்டிஃபையர் அப்படி சொல்லலாம். ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், ஸோ ஆப்ரேட்டர் இங்கே இருந்திருக்கு. 10ங்கிறது ஒரு வேல்யூ, அது வந்து இந்த லிட்டரல் அப்படிங்கிற டைப்பில் வந்து. ஸோ இதை நம்ம எதை செப்பரேட் பண்ணாலும் சரி, எந்த லாஜிக்கல் லைனை செப்பரேட் பண்ணாலும் இந்த 5 டைப்ஸில் ஒன்று வந்து நேற்றே பார்த்துருந்தோம். தென் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஐடென்டிஃபையர் இஸ் த நேம் ஆஃப் த வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் எனி நேம் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நேமுக்கு சம் ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள், அந்த ஐடென்டிஃபையர் நேம் வந்து இங்கே வந்து ஏங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், ஐடென்டிஃபையர் எடுத்துக்கிறோம். ஸோ ஏ அப்படிங்கிறது வேரியபிள் வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபையர் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேபிட்டலோ ஸ்மாலோ ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, இது வந்து கரெக்டான ஒரு மெத்தட். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணாலும் சாரி, இங்கே அண்டர் ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ண இங்கே அண்டர் ஸ்கோரில் பிரிண்ட்லையும் பாருங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டு போடணும். ஓகே, ஸோ பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஏ. ஸோ ஏன்னா ஏ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அதே 10 நமக்கு ரிப்ளை ஆகுது. தென் இட் கேன் கண்டெயின் நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வேரியபிளோட நேம் வந்து நம்பர் கண்டெயின் ஸோ நம்பர் வந்து அந்த ஆல்ஃபபெட்டுக்கோ அல்லது அண்டர் ஸ்கோருக்கோ அதுக்கு அடுத்தபடி நம்ம நம்பர் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து வேலிட் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க ஐடென்டிஃபையர் நேம். ஸோ இதுவும் நமக்கு ரிசல்ட் வருது, 10 பிரிண்ட் ஆகுது. தென் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் A1 கொடுக்கறது போல 1A அப்படிங்கிற வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது எரர். ஸோ இங்கே பாருங்கள் 1A அப்படி கொடுத்துருக்குறோம். ஸோ இது நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள் லைன் 1ல் ஏ வந்து எரர், சின்டெக்ஸ் எரர், இன்வாலிட் சின்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எரர். வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னாங்க. கேஸ் சென்சிட்டிவ் இங்கே என்ன வேரியபிளோ அதான். இப்போ இங்கே வந்து சிம்பிளாக நம்ம ஸ்மால் லெட்டரில் ஏ டிக்ளேர் பண்ணுறோம். பிரிண்ட்டில் வந்து கேபிட்டல் ஏ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டலில் ஏ. ஸோ கேபிட்டல் ஏ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே ஆகலை பாருங்க, ஏன்னா அது வேற ஏ இது வேற ஏ. ஸோ எந்த ரிசல்ட்டுமே வரல நமக்கு. ஸோ எந்த ரிசல்ட் வரல, ஏன்னா நம்ம டிக்ளேர் பண்ணது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 10ங்கிறது ஸ்மால் ஏல இருக்குது. நம்ம பிரிண்ட் பண்ணுறது கேபிட்டல் ஏ. கேபிட்டல் ஏ என்ன இருக்குது, ஒன்றுமே இருக்காது. ஸோ நத்திங் பாருங்க, எதுவுமே வரல. ஸோ இப்படி லைன் 2 நேம் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ நம்ம டிஃபைனே பண்ணாமல் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி எரர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே கேபிட்டல் டிஃபைனே பண்ணல, பட் பிரிண்ட் பண்ண இது பண்ணியிருக்கோம். ஸோ எரர் வந்திருக்கு. தென் அந்த பைத்தான் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் 11th வந்து ஃபார் லூப்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபாருங்கிற ஒரு வேர்டு போடலாம். ஸோ ஃபார் வந்து ஒரு கீவேர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாரை நம்ம டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள், ஃபார் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான். சரிங்களா, இதை நம்ம ஐடென்டிஃபையர் நேமாக வந்து இந்த கீவேர்டை நம்ம செட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இன்வாலிட் சின்டெக்ஸ் லைன் 1 ஃபாருங்கிறது அப்படி டிக்ளேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஐடென்டிஃபையர் நேமிங்கான அந்த ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் பைத்தான் டஸ் நாட் அலவுஸ் எனி அதர் பஞ்சுவேஷன்ஸ் எக்ஸப்ட் அண்டர் ஸ்கோர் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ பஞ்சுவேஷன் அப்படின்னா நம்ம வேறு எந்த சிம்பிள், ஸ்பெஷல் சிம்பிள் ஏதாவது போடுறோம், இப்போ வந்து ஒரு ஹேஷ் சிம்பிள் போடுறோம் அப்படின்னா அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காது. ஹேஷ் ஏ போடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஸ்பெஷல் கேரக்டர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த அண்டர் ஸ்கோராக மட்டும் தான் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத ரூல்ஸில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்ட் பை த பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ அதுக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். they have a specific meaning for interpreter. They cannot be used for any other purpose.
ஸோ கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் வேர்ட்ஸ், தே ஹேவ் ஸ்பெஷல் மீனிங். ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு டெஃபனிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷனை we cannot சேஞ்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபால்ஸ், நன், இங்கே இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கும் கீவேர்ட்ஸு. ஸோ நமக்கு இவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். 1 மார்க்கில் கேட்பாங்க, ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீவேர்ட் அப்படிலாம் 1 மார்க் கேட்கலாம். இன்டீரியர் கேட்குறாங்கன்னா அப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ இதில் நிறையா வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு சில யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னா இங்கே ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ பிரேக், கண்டினியூ அப்படின்னா தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ 11th படிச்சிருப்பீங்க. ஸோ பிரேக் எதுக்கு, கண்டினியூ இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த டெஃபினேஷனை, அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ், ஹேவ் ஸ்பெசிஃபிக் மீனிங். இது வந்து நம்ம ஐடென்டிஃபைராக யூஸ் பண்ணோம். ஐடென்டிஃபைனா இப்போ நம்ம ஃபாரை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபார் இஸ் அ லூப். அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம், அதை பர்பஸாக அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதான் கீவேர்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ட் கம்ப்யூட்டேஷனல்ஸ் அண்ட் கண்டிஷனல் மேட்சிங்ஸ். ஸோ ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் ப்ளஸ் இட்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள். என்ன பண்ணுது, இட்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணுது. இல்லை கண்டிஷனல் மேட்சிங்னா லெஸ் தென், கிரேட்டர் தென் இப்படிலாம் போடுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அதான் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். நம்ம கண்டிஷன் மேட்சிங்காகவோ இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் கால்குலேஷன் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பரண்ட்ஸ். ஸோ இப்போ ப்ளஸ் இருக்கோம்னா ப்ளஸுக்கு முன்னாடி ஒரு 2 வேல்யூ போடுறோம். ஸோ 5 + 5. ஸோ அந்த 5 வந்து ஆப்பரண்ட். த வேல்யூ ஆஃப் த ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் ஆப்பரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டரில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அது என்ன டைப்ஸ் பார்க்கலாம். கீழே ஃபர்ஸ்ட் பாருங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் தட் டேக்ஸ் 2 ஆப்பரண்ட்ஸ். கண்டிப்பாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே 2 ஆப்பரண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ஃப்ளோ டிவிஷன் அப்படின்னு நம்ம பின்னாடி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக 2 ஆப்பரண்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரே ஒரு நம்பர் வச்சு நம்ம ஆட் பண்ண, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ யூஸ்ட் ஃபார் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இங்கே பாருங்கள், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், நம்ம இது 4மே நமக்கு தெரியும். ஸோ மாடுலஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எக்ஸ்போனன்ட் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது. ஸோ மாடுலஸ், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோ டிவிஷன், இது 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நம் = 5. ஸோ நம்ம ஒரு நம்ங்கிற வேரியபிளில் 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்து பிரிண்ட் பண்ணுற பாருங்க, நம் அது டிவிஷன் பை 2, டிவைடட் பை 2 நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 நம்மள 5 இருக்குன்னா 5/2 அப்படி போடுவோம். ஸோ 5/2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட் ரிசல்ட் 2.5 நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம் மாடுலஸ் 2 போட்டிருக்காங்க. மாடுலஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்லி இட் ரிட்டர்ன்ஸ் அ ரிமைண்டர். ஸோ 5/2 போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் ஆஃப் த இன்டீஜர் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ 5 2 டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கோஷன் வந்து 2 கிடைக்கும், ரிமைண்டர் 1. ஸோ இதுக்கு ரிசல்ட் வந்து 1. ஸோ ரிமைண்டர் ஆஃப் த இன்டீஜர் டிவிஷன் இதுதான் வந்து மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கு நீங்கள் C++ படிச்சிருப்பீங்க அதை. ஓகே, ரிமைண்டர் ஆஃப் த இன்டீஜர் டிவிஷன். ஸோ இதான் விஷயம், 5/2. ஓகேவா? இது 10/2 போட்டிங்க அப்படின்னா ரிமைண்டரில் 0 வந்துடும். சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம் ஃப்ளோ டிவிஷன் பை 2. ஸோ ஃப்ளோ டிவிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து ஒன்லி இந்த கோஷனை மட்டும் கொடுக்கும். கோஷன் அப்படின்னா 5 2 டிவைட் பண்ணால் நம்ம கோஷன் என்ன 2 தான், அது ரிமைண்டர் எடுத்துக்காது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டோம். ஓகேவா? அந்த மாடுலஸுக்கும் இந்த கோஷனுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன், அது என்னது எக்ஸ்போனன்ட் மிஸ் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பவருக்கு போடலாம். நம் எக்ஸ்போனண்ட்டுக்கு டபுள் ஸ்டார் நம்ம பவர் போடுறோம்ல, அப்போ நம் பவர் நான் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ நம் பவர் 2, நம்னா 5/2 என்ன வரும்? ஸோ சேம் ரிசல்ட் நம்ம கிடைக்க போது பாருங்கள், 5/2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 5/2 இப்படி போடுவோம்ல. ஸோ 5 × 5 25 போடுவோம். ஸோ அதான் ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2 எக்ஸாக்ட் ரிசல்ட் 2.5 நமக்கு கிடைக்கும். 5/2னா 2.5 நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. நம் மாடுலஸ் 2னா ரிமைண்டர் மட்டும் வரப்போகுது. இப்போ 5 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்க போகுது. அடுத்து நம் ஃப்ளோ டிவிஷன் 2, ஒன்லி கோஷன் மட்டும் கிடைக்க போகுது. ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிடைக்கும். தென் நம் எக்ஸ்போனன்டேஷன் 2, எக்ஸ்போனன்ட்னா பவர், அப்போ 25 கிடைக்க போகுது. ஸோ ரிசல்ட் பாருங்கள், நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண போகிறேன். பாருங்கள் 2.5 எதுக்கு அப்படின்னா 5/2க்கு. அடுத்து 5 மாடுலஸ் 2க்கு ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு.
5 ஃப்ளோர் டிவிஷன் 2க்கு வந்து கோஷன் வந்து 2 கிடச்சிருக்கு. அடுத்து 5 எக்ஸ்போனன்ட் 2 பவர் போட்டோம். பவர் சிம்பிள் என்ன பார்த்துக்கோ 25. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுதும் போது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் நேம் மட்டும் எழுதுங்க. ஆப்ரேட்டர்ஸ் நேம் மட்டும் இதை மட்டும் எழுதிட்டு இப்போ புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓகே இங்கே புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் கரெக்டாக எழுதினா போதும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதுன அவசியம் இல்லை. நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆர் கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ரிலேஷனல் ஆர் கம்பேரட்டிவ். ஸோ இட் கம்பேர் டு வேல்யூஸ். ஸோ செக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்பரண்ட்ஸ் அப்படி போட்டுருக்காங்க பாருங்க. செக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்பரண்ட்ஸ். If the relation is true, it returns true, otherwise it returns false. So for example, check the relationship. So என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா less than, greater than, பெண்டி பக்கம் பாருங்க, less equal to பாருங்க, இதான் equal to அப்படிங்கிறது டபுள் ஈக்குவல் டு போடணும். நம்ம மேத்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ஒரு சிங்கிள் இது போடுவீங்க. ஸோ இங்கே வந்து அந்த இந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து நம்ம ஈக்குவல்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். இது சிங்கிளாக போட்டோம்னா இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை டபுள் பண்ணீங்கன்னா அதை இப்படி போட்டால் தான் இதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சாரி, ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற இது வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணுறது ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு மட்டும் ரிசல்ட் கொடுக்கும், வேற ரிசல்ட் கொடுக்காது. இதே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு புது ரிசல்ட்டை கொடுக்கும். 5 + 2 போட்டால் 7 வரும், 5 + 3 போட்டால் 8 கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 5 less than, இப்போ பாருங்க 5 less than 2 போடுறோம் அப்படின்னா 5 is less than 2ன்னு போடுறோம் அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸா இதான் சொல்ல முடியும், வேற எந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த எல்லா ஆப்ரேட்டரும் அப்படி அதே மாதிரி தான். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, print 5 is less than 2. ஸோ நம்ம நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கும்போது பார்த்தோம், the print statement evaluates the expression before printing it on the screen அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் எவாலுவேட் பண்ணுது 5 less than 2 எவாலுவேட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 5 less than 2 என்ன சொல்லுவீங்க? ட்ரூவா ஃபால்ஸா? 5 is less than 2, இட்ஸ் அ ஃபால்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரிசல்ட் பாருங்கள், ரன் பண்ணுறேன், நமக்கு என்ன ஃபால்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் இந்த ஆப்ரேட்டரை மாற்றுறேன், லெஸ் தென், இது வந்து கிரேட்டர் தென் போடலாம். இப்போ ஸோ 5 is greater than 2, இட்ஸ் அ ட்ரூ. ஸோ ரன் பண்ணுறோம், ட்ரூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு 5 என்ன பண்ண 5 இங்கே வந்து இது போட்டுக்கலாம், இன்னொரு நம்பர் 5 போட்டுக்கலாம். ஸோ 5 is greater than 5, இது ட்ரூவா ஃபால்ஸா? 5ங்கிறது 5 பெரிய நம்பர் அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? இதுவும் ஃபால்ஸ் தான். 5 பெருசு கிடையாது, ஈக்குவல். ஸோ இதை ரன் பண்ணால் நமக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் சிம்பிள் போடலாம். 5 is greater than or equal to, இந்த சிம்பிள் பேர். ஸோ இது வந்து கரெக்ட், ஒன்று கிரேட்டர் தான், இல்லாட்டி ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் போடலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள், ஈக்குவல் டுன்னு டபுள் போட சொன்னோம். ஸோ டபுள் ஈக்குவல் டு போடுறோம். அடுத்து நாட் ஈக்குவல் டு போடலாம். நாட் ஈக்குவல் போட்டால் என்ன ஆகும்? 5ம் வந்து ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிள். ஸோ இது நாட் ஈக்குவல் சிம்பிள் போடுறோம். ஸோ இதை பாருங்கள், ஃபால்ஸ். 5 is not equal to 5. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இட் செக்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் டூ ஆப்பரண்ட்ஸ். Based on the comparison, it returns only true or false. ஸோ அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா?